ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்துட்டிங்கன்னா, என் பொண்ணு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த வீடியோ தாங்க அது. அது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, என் பொண்ணு ஸ்கூலில் நிறைய ப்ரைஸ் வாங்கியிருக்கா. அந்த ப்ரைஸ்லாம் அம்மா ஒரு வீடியோவை எடுத்து போடுவோமா அப்படின்னு சொல்லி ஒரு 10 தடவைக்கிட்ட கேட்டுட்டாங்க. பாப்பாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்போம், அவள் ஸ்கூலுக்கு போயிருக்கா. சரி வந்தோடனே சர்ப்ரைஸ் கொடுப்போம், சர்ப்ரைஸாக வீடியோ எடுத்து நம்ம அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட காட்டுவோம் அப்படி. இப்போ வந்து என் பொண்ணு வாங்கியிருக்க ப்ரைஸை நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். என்னென்ன போட்டிக்கு என்னென்ன ப்ரைஸ் வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இது எப்படி இருக்குது, இந்த சில்வர் கிண்ணம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா பெருசாக இருக்குது. முருகர் பாட்டுக்கு டான்ஸ் ஆடினா பால் காவடி பன்னீர் காவடி புஷ்ப காவடின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாட்டுக்கு மயில் வேஷம் போட்டிருந்தான். அதுக்கு கொடுத்த ப்ரைஸ் தாங்க இந்த ப்ரைஸு. நான் வந்து என் பொண்ணு வாங்கின ப்ரைஸ்லாம் எதுவுமே இன்னும் நான் யூஸ் பண்ணாமல் அப்படியே பத்திரமா பீரோக்குள்ளே வச்சுட்டேங்க. இது பீரோக்குள்ளே தான் வச்சுருந்தேன். சரி இந்த வீடியோ போடுறக்காண்டி நான் இப்போ எடுத்துகிட்டு வந்தேன் இந்த ப்ரைஸு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது அடுத்த ப்ரைஸுங்க. இதுவும் எப்போ வாங்கிட்டு வந்தபடியே அப்படியே இருக்குது. இது என்ன ப்ரைஸுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எதுக்கு வாங்கினதுன்னா, இப்போ சயின்ஸ் ப்ராஜெக்டு நடந்துச்சுங்க. அதில் வந்து பாப்பா வந்து சயின்ஸ் ப்ராஜெக்டு செஞ்சு கொண்டு போயிருந்தா. அதுக்கு ஒரு ப்ராஜெக்டு இதனால என்ன விளைவுகள் வரும் அப்படின்னு சொல்லி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் சொல்லி கொடுத்துருந்தேன். அதை பாப்பா வந்து திக்காமல் திணறாமல் நீட்டாக சொல்லிட்டா. ப்ராஜெக்டும் செஞ்சு கொண்டு போயிருந்தா. அதனால் இது பாப்பாவுக்கு 3ஆவதாக இந்த ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் வேறு பிள்ளைங்க, அவங்க போக இது 3ஆவதாக இந்த ப்ரைஸ் வாங்கியிருந்தா. இந்த ப்ரைஸும் நான் வாங்கி கொண்டு வந்தபடியே சாமிக்கிட்ட வச்சுட்டு அப்புறம் எடுத்து பீரோக்குள்ளே வச்சுட்டேங்க. இது எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். இது அடுத்த ப்ரைஸுங்க. இது ப்ரைஸுன்னு சொல்ல முடியாது. இது வந்து பாப்பா இப்போ 5th படிச்சுக்கிருக்கால, அடுத்த வருஷம் 6th போக போகிறா. அதனால் ஸ்கூலில் வந்து 5th படிக்கிற பிள்ளைங்க எல்லாருக்குமே இந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா 6th வேறு ஸ்கூல் போகிறதுனால அந்த ஸ்கூல் ஞாபகார்த்தமாக இந்த டிஃபன் பாக்ஸ் வந்து பாப்பாவுக்கு கொடுத்துருந்தாங்க. இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி தான் இதை வாங்கிட்டு வந்தா. அடுத்து இது வந்து திருக்குறள் புக்குங்க. நேற்று திருக்குறள் போட்டி நடந்துச்சு. அதாவது 8ஆம் தேதி திருக்குறள் போட்டி நடந்துச்சு. அதில் பாப்பா 30 திருக்குறள் மனப்பாடம் பண்ணி 30 திருக்குறள் சொன்னால். 30 திருக்குறள் சொன்னதுக்கு இந்த திருக்குறள் புக்கு கொடுத்துருக்காங்க. இந்த திருக்குறள் புக்கு வந்து தம்பிக்கு கொடுத்தது. இதிலே கலர் வித்தியாசமாக கொடுத்துட்டான்னு சொல்லி, எனக்கு ரோஸ் கலர் எனக்கு க்ரீன் கலர்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கு இருந்தாங்க. இது எதுக்கு வாங்கினான்னா, பாப்பா இந்த மேக்ஸ் வாக்ஸுன்னு சொல்லிட்டு இந்த நடக்கிற மாதிரி பயிற்சி மாதிரி வச்சுருந்துருக்காங்க. அதில் நடந்திருக்கா பாப்பா. அது நடந்ததுக்கு இந்த ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே கொடுத்தாங்கன்னா பாப்பாவுக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த கூடையை பார்த்தீங்களா, இதில் வந்து நான் இந்த வரமிளகாய், பெருங்காயம் டப்பா இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேங்க. இது எப்போ வாங்கினான்னா, பாப்பா என் நாத்தனா ஊரில் டான்ஸு காம்படிஷனுக்கு டான்ஸ் ஆடினா அப்போ இந்த கூடை ப்ரைஸாக கொடுத்துருக்காங்க. சின்ன ரோலில் தான் போய் ஆடியிருக்கா, அதனால பெரிய ப்ரைஸ் கொடுக்காம இது கொடுத்துருக்காங்க. இது பாப்பா வாங்கினது இந்த கூடை. இதில் வெங்காயம் போட்டு வச்சுருக்கேங்க. இருங்க, இதில் வெங்காயம் போட்டு வச்சுருக்கேன். இது எதுக்கு பாப்பா வாங்கினான்னா, கோல போட்டிக்கு வாங்கினா. எங்கள் ஊரில் பொங்கல் அன்னைக்கு போட்டி வச்சாங்க, மாட்டு பொங்கல் அன்னைக்கு. அப்போ மாட்டு பொங்கல் அன்னைக்கு வச்ச போட்டியில் பாப்பா கோலம் போட்டு இந்த ப்ரைஸ் வாங்கினான். இந்த தட்டு ரெண்டும் ஒரே மாதிரி. இது எங்கே வாங்கினான்னா, இதுவும் எங்கள் நாத்தனா ஊரில் டான்ஸ் காம்படிஷனுக்கு வாங்கினது தான்.
அது அவங்க ஊர் திருவிழாவுக்கு டான்ஸ் ஆடினதுக்கு கொடுத்தாங்க. 2 பாட்டுக்கு ஆடினா, அதனால் ஒரு பாட்டுக்கு இந்த பிளேட்டும் ஒரு பாட்டுக்கு இந்த பிளேட்டும் கொடுத்தாங்க. 2ம் ஒரே மாதிரி, எல்லாருக்குமே ஒரே மாதிரி ப்ரைஸ் தானா. அதான் இது வந்து நாத்தனா ஊரில் திருவிழாவுக்கு டான்ஸ் ஆடினதுக்கு வாங்கினா என் பொண்ணு. இது பாருங்க, இது வந்து உண்டியல். வாங்கிட்டு வந்தோடனே காசு என் பர்ஸில் கிடந்த காசை ஃபுல்லாக புறக்கி போட்டுட்டாங்க என் பொண்ணு. இது எப்போ வாங்கினான்னா, இது வந்து ப்ரைஸ் இல்லைங்க, ஸ்கூலில் அவங்க மிஸ்ஸு எல்லாருக்குமே கொடுத்தாங்களாம். ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ப்ரைஸ் கொடுத்தாங்களாம். இது அழகாக இருக்குது. நல்லா பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணுற மாதிரி, காசுலாம் சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுற மாதிரி இந்த ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. பையனுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க, அவனுக்கு வந்து ரோஸ் கலரு. இது வந்து பாப்பாவுக்கு கொடுத்தது க்ரீன் கலரு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கூட இதில் வந்து இதில் வந்து நான் வளையல் கிளிப்பு எல்லாமே போட்டு வச்சுருக்கேங்க. இதுவும் பாப்பா வாங்கினது தான். இது வந்து இதுவும் என் நாத்தனா ஊரில் திருவிழாவுக்கு வாங்கின ப்ரைஸ் தான். இதுவும் இந்த மாதிரி கூடையும் காமிச்சாங்களாம். இந்த மாதிரி கூடை வீட்டில் இருக்கிறனால அவள் வந்து எனக்கு இதுதான் வேணும், இந்த ப்ரைஸு தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பாப்பா இதை வாங்கிட்டு வந்தா. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து நான் பாப்பா வாங்கின ப்ரைஸை ஃபுல்லாக நான் இப்போ உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். அதில் எந்த ப்ரைஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். இது பாருங்கள், இதுவும் எங்கள் ஊரில் பொங்கலுக்கு வச்ச போட்டியில் பாப்பா ஓட்டப்பந்தயத்தில் வாங்கின ப்ரைஸ். இது என் பையன் என்னன்னா, ஸ்கூலுக்கு நான் லஞ்சு கூடையாக கொண்டு போகிறேன்னு சொல்லி இங்கே பாருங்கள் எல்லாத்தையும் உடச்சி எடுத்துட்டாங்க. இந்தருங்க இதெல்லாம் தான் எப்படி வளையுது பாருங்க. ஒரு நாள் கூட என் பையன்கிட்ட எந்த பொருள் இரும்பு பொருளை வாங்கியாந்து கொடுத்தாலும் ஒரு நாள் கூட வச்சுருக்க மாட்டாங்க, ஒட்டச்சு பேத்து எடுத்துருவான். ஒரு நாள் தான் ஸ்கூலுக்கு கொண்டு போனான், மறுநாளே உடச்சி கொண்டு வந்துட்டான். இந்த பாக்ஸ் பாருங்க, இந்த பாக்ஸும் இன்னொரு பக்கெட் ஒன்று, ப்ளூ கலர் பக்கெட்டும் ஒன்று பாப்பாவுக்கு தண்ணி நிரப்புதல் போட்டி வச்சுருந்தாங்க. எங்கள் ஊரில் பொங்கலுக்கு வச்சுருந்தாங்க. அந்த தண்ணி நிரப்புதல் போட்டியில் அந்த பக்கெட்டும் இந்த பாக்ஸையும் என் பொண்ணு வாங்கினா. அந்த பக்கெட் வந்து என் தங்கச்சி இங்கே எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கும்போது அந்த வாளி நல்லா இருக்குக்கா அப்படின்னு சொல்லி அதை அவளுக்கு கொடுத்து விட்டுட்டான். இந்த பாக்ஸ் மட்டும் நான் இந்த கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு இதெல்லாம் இதில் போட்டு வச்சுருக்குறேங்க. இதே மாதிரி இன்னொரு பாக்ஸு நான் கோல போட்டிக்கு வாங்கினேன். அது வந்து எங்கள் அம்மா சீட்டில் கொண்டு கொடுத்துட்டோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை பாருங்கள், இதுவும் என் பொண்ணு போட்டியில் வாங்கினது தான். இது என்ன போட்டின்னா, இந்த சயின்ஸ் ப்ராஜெக்ட்டுக்கு கொடுத்தாங்கல்ல 3வது ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சில்வர் கிண்ணம் காட்டினேன் பார்த்தீங்களா, அது வந்து 3வது ப்ரைஸு. இது வந்து எல்லாருக்குமே கலந்துக்கிட்ட எல்லாருக்குமே கம்பல்சரியாக இந்த மாதிரி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. தம்பிக்கு ஒன்று கொடுத்துருந்தாங்க. தம்பிக்கு வந்து இந்த மாதிரி கலரு, இதே பாக்ஸில் கலர் மட்டும் இந்த மாதிரி. அந்த பாக்ஸும் அது வந்து நான் ஃப்ரிட்ஜுக்குள்ள தக்காளிலாம் போட்டு வச்சுருக்கேங்க. இது வந்து நான் வந்து பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம்னு தனித்தனியாக பாக்ஸில் வச்சுருப்பேன். பெரிய வெங்காயம்லாம் இதுக்குள்ளே வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம்லாம் இந்த கூடைக்குள்ளே நல்லா காத்தோட்டமாக வச்சுருக்கேங்க. இது வந்து என் பொண்ணு வாங்கின பாக்ஸு, என் பையன் வாங்கின பாக்ஸு இதே மாதிரி வேறு கலரு. எல்லா கலந்துக்கிட்ட எல்லாருக்குமே கம்பல்சரியாக இந்த பாக்ஸு கொடுத்துருக்காங்க. அதில் நல்லா நீட்டாக திக்காமல் சொன்னவங்களுக்கு, நீட்டாக செஞ்சு கொண்டு போனவங்களுக்கு ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், இதுவும் என் பொண்ணு வாங்கினதாங்க. கோல போட்டிக்கு 2 ப்ரைஸ் கொடுத்தாங்க. அதில் என் பொண்ணு நான் வாங்கினது இதே மாதிரி கூடை, இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, இதே மாதிரி கூடையில் வேறு கலரு ப்ளூ கலர் மாதிரி, அது இங்கே உள்ளே இருக்குது, அது நான் வாங்கினது. என் பொண்ணு இந்த மாதிரி கூடை அவள் ஒன்று வாங்கினதுனால எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி இருங்க இந்த 5.5 பெட்டி மாதிரி இந்த டிசைன் எனக்கு இதுதான் வேணும், கன்ஃபார்மாக எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி நான் இதுதான் எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணி இதை வாங்கிட்டு வந்தா. இது என் பொண்ணு வாங்கினது கோலப்பொட்டியில். 2 ப்ரைஸ் கொடுத்தாங்க எல்லாருக்குமே.
அதில் என் பொண்ணு கொடுத்த 2வது ப்ரைஸ் இது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்து என் பொண்ணு வந்து இப்போ வந்து புது ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க 5th. அவள் 4th இங்கே எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு ஸ்கூலில் படித்தா. அந்த ஸ்கூலில் செஸ் காம்படிஷன் நிறைய காம்படிஷன் வைப்பாங்க. அதில் வாங்கின சர்டிஃபிகேட் தாங்க நான் இப்போ காட்ட போகிறேன். இது வந்து டிராயிங் போட்டியில் என் பொண்ணு வாங்கின சர்டிஃபிகேட்டுங்க. டிராயிங் போட்டியில் இது டேலண்ட் கிட்ஸுன்னு சொல்லி தான் போட்டிருக்காங்க. இதில் வேறு 1st 2nd 3rdலாம் போடல. எல்லாருக்குமே கம்பல்சரியாக சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. இது வந்து என் பையன் வாங்கினது. அதே சர்டிஃபிகேட்டு எல்லாருக்குமே கொடுத்ததில்ல. என் பையனுக்கு கொடுத்தாங்க. யூகேஜியில் கொடுத்தாங்க. என் பையனும் இங்கே தான் படித்தான். அப்போ வந்து அந்த ஸ்கூல் இல்லாமல் இப்போ வேறு ஸ்கூலில் 2 பேரும் படிக்கிறாங்க. அங்கே வாங்கின ப்ரைஸு தான் அந்த சில்வரு எல்லாமே. இது வந்து ஏற்கனவே படித்த ஸ்கூலில் வாங்கினது. இது பாப்பா ஓவிய போட்டியில் வாங்கின ப்ரைஸுங்க. 3ஆம் நிலைன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது ஓவிய போட்டியில் பாப்பா வாங்கின சர்டிஃபிகேட்டு. இது வந்து கையெழுத்து போட்டியில் பாப்பா வாங்கின சர்டிஃபிகேட்டு 3ஆம் நிலை. இது கோல போட்டியில் பாப்பா வாங்கின சர்டிஃபிகேட்டு 3ஆம் நிலை. இது வந்து செஸ் காம்படிஷன் போகும்போது பாப்பா வாங்கின சர்டிஃபிகேட்டு. இதுவும் செஸ் காம்படிஷனில் 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 பாப்பா வாங்கின சர்டிஃபிகேட்டு. இது வந்து சிந்தனை சிற்பின்னு சொல்லிட்டு இந்த தமிழில் ஏதோ போட்டி மாதிரி வச்சு கலை இலக்கிய போட்டிகள்னு சொல்லிட்டு அதில் வாங்கின சர்டிஃபிகேட்டு. இதுவும் பாப்பா செஸ் காம்படிஷனில் வாங்கின சர்டிஃபிகேட்டு. இதுவும் பாப்பா செஸ் காம்படிஷனில் வாங்கின சர்டிஃபிகேட்டு. பாப்பா செஸ் காம்படிஷனில் நிறைய கலந்துருக்கான். 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 4th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் செஸ் காம்படிஷன் போய்கிட்டே இருப்பாள். அது வந்து எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊரில் உள்ள ஸ்கூலில் படிக்கும்போது செஸ் காம்படிஷன் போய்கிட்டே இருப்பாள். ஆனால் இப்போ 5th படிக்கிறான். அது கொஞ்சம் டிஸ்டன்ஸில் அங்கே உள்ளே தள்ளி போகணும். அதனால வேனில் போயிட்டு வரதான் இருக்கிறா. நாங்கள் அங்கே போகிறதுனா கூட பஸ்ஸில் தான் போகணும். கொஞ்சம் ஒரு 7 கிலோமீட்டர் போகணும். அதனால் அவளுக்கு வேறு எங்கேயும் காம்படிஷன்லாம் அனுப்புறதில்ல கூப்பிட்டாலும். இது வந்து பக்கத்தில் இருக்கிறதுனால மிஸ் அவங்களே கூட்டிகிட்டு போயிட்டு வந்துருந்தாங்க. அதனால் அந்த இங்கே மட்டும் செஸ் காம்படிஷன்லாம் போயிட்டே இருப்பாள். நிறைய செஸ் காம்படிஷன் போவாள். அதில் வாங்கின சர்டிஃபிகேட் தாங்க இது. அதில் வாங்கின மெடல் இதெல்லாம் அதில் வாங்கின மெடல். இன்னும் ஒரு 4-5 மெடல் இருந்துச்சுங்க. எல்லாத்தையும் என் பையன் விளையாடுறோன்னு சொல்லி இப்படி 2 பேர்த்து போட்டுட்டான். நிறைய அவங்க விளையாட்டு பொருள் வச்சுருக்காங்க, அதில் போட்டு வச்சுருக்கிறான். 5 மெடல் என் பொண்ணோட 5 மெடலை உடச்சி எடுத்துட்டான். அந்த செஸ் காம்படிஷனோட சர்டிஃபிகேட்லாம் பார்த்தீங்களா? இந்த சர்டிஃபிகேட்டு கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒவ்வொரு மெடலும் கொடுத்துருந்தாங்க. எத்தனை சர்டிஃபிகேட் உங்களுக்கு இப்போ காட்டினேன். ஆனால் மெடல் மட்டும் எத்தனை இருக்கு பாருங்க. எல்லாத்தையும் என் பையன் உடச்சி எடுத்துட்டான். இது மட்டும் அவன் வாங்கினது. என் பையன் வாங்கின சர்டிஃபிகேட் ஒன்று காட்டினேன் பார்த்தீங்களா? அந்த சர்டிஃபிகேட்டும் அந்த மெடலும் என் பையனுக்கு கொடுத்தாங்க. அவனோடதை மட்டும் உடைக்காமல் பத்திரமா வச்சுருக்கான். என் பொண்ணோட 5 மெடல் 6 மெடலும் உடைச்சி எடுத்துட்டான். எல்லாம் இந்த விளையாட்டு பொருளோட இந்த பொம்மைகளோட போட்டு வச்சுருக்கிறான். திட்டுனோம்னா கோவிச்சுக்குவான். அதனால எதுவும் அவங்க அப்பாவும் எதுவும் சொல்ல, நானும் எதுவும் சொல்லலை. பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு, இது ஞாபகார்த்தமாக இருக்கட்டும், பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்கோம். பத்திரமா வச்சுருக்காங்க. ஓகேங்க. என் பொண்ணு வாங்கின ப்ரைஸு, சர்டிஃபிகேட்டு எல்லாத்தையுமே, மெடல் எல்லாத்தையுமே நான் உங்கள்கிட்ட காட்டினேன். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள்.